ಚಿಸಿಕೊಂಡು செபித்து ಪ್ರಾರ್ಥಿಸಿ கர்த்தர் உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போட வெளிப்படுத்துகிறாரோ அவருக்கு ஓட்டு போடும்படியாக ದೇವರು கேட்டுக்கொள்கிறேன். ಯಾರಿಗೆ ಹಾಕ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಓಟನ್ನ ಹಾಕಿರಿ. நாங்க சொல்ல மாட்டோம் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க. ನಾವು ಹೇಳೋದಲ್ಲ ಇವ್ರಿಗೆ ಹಾಕ್ರಿ ಅಂತ. உங்க மனசாட்சிக்கே உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಯಾರಿಗೆ ಓಟ್ ಹಾಕಬೇಕಂತ ಬಯಸಿರೋ ஓட்டு போடுவதற்கு முன்பதாக ಓಟ್ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ஃபியூச்சரை நினைச்சு பாருங்க. ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯವನ್ನ ನೆನೆಸಿರಿ. நம்ம விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಭೆಗಳು ಸೇವೆಗಳು ಎಲ್ಲವನ್ನ ನೆನೆಸಿ கடந்த ஆண்டுகளிலே எத்தனை பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. ಹೋದ ವರ್ಷಗಳ ಕಾಲಗಳಲ್ಲಿ சபைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ಆ ಸಭೆಗಳೆಲ್ಲ ஊழியக்காரர்கள் கொன்று போடப்பட்டிருக்கிறார்கள். உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ನಿರ್ವಾಣವಾಗಿ இப்படி பல காரியங்களை யோசித்து நீங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வர ಹಲವು வேண்டும். ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಲೋಚಿಸಿ ನೀವು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. இதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் ஓட்டு